அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை இந்த பூமியில் கடைசி காலங்கள் எவ்வாறு இருக்கும், எவ்வளவு துன்பம் நிறைந்ததாக இருக்கும் என்று எடுத்து கூறுகிறது. மேலும் கடைசி காலங்களில் அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். ஆனால் நாம் அவர்களை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நம் ஆண்டவரை புரிந்து நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் அந்தி கிறிஸ்துவை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம். திருப்பாடல்கள் 88 நானோ உம்மை நோக்கி கதறுகிறேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என்று தாவீது ஜெபித்தார். காலை ஜெபத்தின் வல்லமையை அவர் புரிந்து கொண்டார். அதனால்தான் அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்து வந்தார். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும், காலையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன் என்ற இறைவார்த்தையின்படி நாமும் தினமும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்காக காத்திருப்போம், அவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, நீர் தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் நீரே. உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீட்பரே, எங்கள் வழிகாட்டியே, எங்களுக்கு வாழ்வும் வழியுமாயிருக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே. ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எப்பொழுது உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய குரலுக்கு செவி கொடும் தேவனே, எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடும் அப்பா. எங்கள் வேண்டுதல்களை கேளும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அரணும் அடைக்கலமும் கோட்டையுமாய் இருப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தானுடைய செயல்களையும் கட்டி போடும் ராஜா. எல்லா துன்பங்களையும் இன்பமாக மாற்றும் ராஜா. எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றும் தேவனே. எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்யும் ராஜா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்களை பாதுகாத்தும் கொள்ளும் அப்பா. எங்களை குடும்பத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன், வாழ்க்கை துணையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உறவினர்கள் நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியை வழி நடத்தும் அப்பா. போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 14 முதல் 20. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் கோவிலில் இருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியில் இருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 5 முதல் 11. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசி கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசி கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள்.
அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.